தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கொடைக்கானலுக்கு ஏராளமானோர் செல்வதால் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். சங்கர், விவரங்கள். மோனிஷா, தற்பொழுது பாத்தீங்கன்னா மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பள்ளி குழந்தைகளுடன் கொடைக்கானலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் சனி ஞாயிறு விடுமுறை என்ற காரணத்தினால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கிறது. சொந்தம் மற்றும் வாடகை வாகனங்களில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் அங்கு உள்ள நட்சத்திர விடுதிகள் மற்றும் காட்டேஜ்களில் தங்கியிருந்து கொடைக்கானலில் உள்ள அந்த குளிர்ந்த சீதோசனை நிலையையும் அங்கு உள்ள மலர் கண்காட்சிகளையும் குணா குகைகளையும் உள்ளிட்டவைகளை பார்வையிடுவது வழக்கம். தற்பொழுது வார இறுதி விடுமுறை தொடங்கும் நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது காரணத்தினால் கொடைக்கானல் நகரில் போக்குவரத்து நெரிசல் நிலவி வரும் நிலையில் தற்பொழுது திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்தும் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்தும் வரும் வாகனங்கள் மதுரை, செம்பட்டி, வத்தலகுண்டு வழியாக தேனி நெடுஞ்சாலையில் சென்ற பொழுது அங்கு உள்ள சுங்கச்சாவடி அருகே ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகன நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அங்கு ஏற்பட்ட அந்த போக்குவரத்தை அங்கு பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்து அனுப்புகின்றனர். இதனால் கொடைக்கானல் மலை மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆங்காங்கே உள்ள சுங்கச்சாவடிகளிலும் இந்த மாதிரியான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சங்கர்.